எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையானது உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி வழிநடத்துவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நூதனமான காரியம் என்னவென்று சொன்னால், சில நேரத்தில் உண்மையாய் தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகள் சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சவுலுக்கு முன்பதாக தாவீது துரத்தப்படுகிறான். சவுல் பொல்லாத ஆவி பிடிச்ச மனுஷன், தாவீது கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன். யோசித்து பாருங்க, இது ஒரு நூதனமான ஒரு காரியம், ஆனால் தேவன் அனுமதிக்கிறார். அதே போல நீங்கள் யோபுவை கவனித்து பாருங்க. தேவனுக்கு பயந்து உத்தமனா நடந்த ஒரு மனுஷன், பரிசுத்தவான், ஆனால் பிசாசின் கையில் அகப்பட்டு அவன் வாழ்க்கை சீரழிகிறது. இதெல்லாம் உலக பிரகாரமான மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யோபுவினிடத்தில் என்ன துன்பம், அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன பாவம் காணப்பட்டுச்சு? ஒரு பாவமும் கிடையாது, ஒரு குற்றமும் கிடையாது. ஆனால் உபத்திரப்படுகிறார், அழுகிறார், குடும்பத்தை இழந்து போனார். யோசித்து பாருங்க. இட் இஸ் அ கான்ட்ரவர்சி. இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒருவேளை நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? பாவம் செய்கிற மனுஷன் தான் சாவான், ஏமாற்றுகிறவன் தான் பழி வாங்கப்படுவான். இல்லையே, இங்க பரிசுத்தவான்கள் உபத்திரப்படுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறாங்க. அதைத்தாங்க வேதம் சொல்லுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. யோபுவினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதல்லவா? அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஒருவேளை தேவனுடைய பிள்ளையே, நீ உண்மையாய் இருக்கிறது உனக்கு தெரியும், நீ உத்தமனாய் இருக்கிறது உனக்கு தெரியும், நீ கருத்தாய் கர்த்தரை தேடுகிறது உனக்கு தெரியும். ஆனா நீ எத்தனை உண்மையாய் இருந்தும் கருத்தாய் ஆண்டவரை தேடியும் அதற்குள்ளான பலனை அனுபவிக்காம நிந்தனையும் வேதனையும் அவமானமும் கண்ணீரும் உன் வாழ்க்கையில கடந்து வரும்னு சொன்னா, கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் பொறுமையாயிரு. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உண்டு, நிச்சயமா உண்டு. அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை மறந்து விட மாட்டார். அந்த இரட்டத்தனையான பலனை அனுபவிக்காம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உங்க ஓட்ட முடியாது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு திடன் சொல்லுகிறேன். உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. டெஃபினட்டா யூ வில் பி பிளஸ்ட். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே உண்மையாய் உம்மை தேடி ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஆண்டவரை சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேனப்பா. பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. அலெக்ஸ், என் தேவன் தமது கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். சாந்தினி, அவருடைய வல்லமையுள்ள கரம் உன்னை தொடுகிறது மகளே. இதோ நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறார். தகப்பனே, உமது பிள்ளைகள் வாழ்க்கையில விளக்கேற்றுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ.